ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, "வோட் ஃபார் டிவிகே" அப்படின்னு. ஆனா, என்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, 24/4/2026 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கப்புறமும் இன்னைக்கும் அதே மெசேஜ் வருது, "வோட் ஃபார் டிவிகே" அப்படின்னு சொல்லி. அவங்கள எல்லாரும் ஒரு வார்த்தைய சொல்லி வெறுப்பேத்துவாங்க. அந்த வார்த்தைய நான் சொல்ல விரும்பல. ஆனா, அந்த போஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, "பஸ்ஸு கிடைக்கலன்னா லீகல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பஸ்ஸு கிடைக்கலன்னா தபால் ஓட்டு போடுங்க" அப்படின்னு ஒரு போஸ்ட். இதெல்லாம் அபத்தத்தின் உச்சம். எலெக்ஷன் அப்போ மட்டும் இல்லை, ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா நேரத்துலையும் பஸ்ஸு கிடைக்காம போகிறது சகஜம். ஏன்னா கூட்டம் மொத்தமும் சென்னை சென்னை சுற்றியுள்ள பகுதியில் இருக்குது. ஏன்னா இங்கே தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இங்கே சென்னையில் வச்சது தான். அப்படி ஒரு நிலைமை மாறணும் அப்படின்னா அதிகாரத்தை பரவலாக்கணும், வேலை வாய்ப்புகளை பரவலாக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டில் 5 தலைநகர் வரும் அப்படின்னு சொன்ன என்டிகே கோட் பண்ணால் கூட பரவாயில்ல. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த எலெக்ஷன்லேயாவது யோசிச்சு பாருங்க. அப்படி அதிகாரத்தை பரவலாக்கி வேலை வாய்ப்புகளை பரவலாக்கி அந்தந்த மாவட்ட தலைநகரில், அப்புறம் அந்த மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாநகராட்சியில் வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குறது மூலமாக அங்கே இருக்க கிராமத்து மக்கள்லாம் அங்கே போவாங்க. அப்போ சென்னையில் குவிகிற கூட்டம் குறையும், பஸ்ஸும் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கும், பஸ்ஸு வந்து கிடைக்காம போகிறதுக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்லாம் காரணம் வந்து சென்னையில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கேயே குவிக்கிறதுனாலையும், எல்லா இண்டஸ்ட்ரியும் இங்கேயே வர்றதுனாலையும், எல்லாரும் இங்கே வந்து வேலை பார்க்கறதுனாலையும் தானே தவிர, எலெக்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு யாரும் வந்து பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. அப்படி வைக்கவும் மாட்டாங்க. அது வந்து ஒரு அறிவிலித்தனம். அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நன்றி.